வணக்கம் தமிழா. நீ வெற்றியடைவதை உன்னைத் தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. தொடர்ந்து முயற்சி செய், வெற்றியை உனதாக்கு தமிழா. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 3 போன்ற போட்டித் தேர்வுகளுக்காக நம்முடைய தமிழா ஐஏஎஸ் அகாடமில ரீசனிங் ஃப்ரீ கிளாஸ் கண்டக்ட் பண்ணிருக்கோம். இன்று பகுதி 14 மொத்தம் 500 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணி பார்க்க போறோம். அதுல இன்னைக்கு 326 டு 350 வரை உள்ள இந்த 25 கொஸ்டின்ஸை பார்க்கலாம். ஸோ நம்முடைய தமிழ் ஐஎஸ்எம்ல டிஎன்பிஎஸ்சிக்கான குரூப் 4 ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச் ஒன்று போய்கிட்டு இருக்கு. ஸோ இது விருப்பம் உள்ளவங்க கீழே உள்ள எண்களை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 3க்கு எதிரான தளத்தில் உள்ள எண் எது? ஓகேங்களா. ஸோ பகடே பேஸ் பண்ணி கம்பல்சரி கொஸ்டின்ஸ் இடம்பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா லாஸ்ட் நடந்த குரூப் 1 தேர்விலும் இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ப 3க்கு எதிரான தளத்தில் உள்ள எண் எதுன்னு கண்டுபிடிக்கலாமா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 பகடைகள் இருக்கு. அப்ப 2 பகடையில எத்தனை நம்பர் காமனா இருக்குன்னு பாருங்க. எந்தெந்த நம்பர் காமனா இருக்கு? 2, 5. இங்கே 2, 5 இருக்கு. இங்க எனக்கு என்ன இருக்கு? 2, 5 இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த 2 பகடியில 2 எண்கள் காமனா இருந்துச்சு. 2 எண்கள் காமனா இருந்துச்சுன்னா அந்த ரிமைனிங் நம்பர் தான் ஆப்போசிட். அப்ப இதுல 3, இதுல என்னது 4. அப்ப 3க்கு ஆப்போசிட் என்னது 4, 4க்கு ஆப்போசிட் என்னது 3. அப்ப 3க்கு எதிரான எண் எனக்கு என்ன வரும்? ஆன்சர் ஆப்ஷன் சி 4. ஓகேங்களா. 2 பகடியில 2 எண்கள் காமனா இருந்துச்சுன்னா அந்த ரிமைனிங் ஒவ்வொரு நம்பர் தான் ஆப்போசிட்டாக இருக்கும். இதே இது 2 பகடியில ஒரு நம்பர் காமனா இருந்துச்சுன்னா அனைத்து நம்பருக்குமே நீங்க ஆப்போசிட் கண்டுபிடிக்க முடியும். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. எழுத்துக்களின் தொகுப்பு ஒன்று கீழே கொடுக்கப்பட்டு உள்ளது. ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனி எண் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. இத்தொகுப்பு எழுத்துக்களை இடம்பெயர்த்து மாற்றி அமைத்தால் பொருளுள்ள வார்த்தை கிடைக்கும். அதன்படி புதிதாக கண்டுபிடித்த வார்த்தைக்கான எண் குறியீடுகளை காண்க. ஓகேங்களா. அதாவது இப்ப ஆர் அப்படின்னா 1, எம்னா 2, ஈனா 3, என்னன்னா 4, பீனா 5, யூனா 6. இதே தான் ஆர்னா யூ, 5னா பி. இந்த மாதிரி என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு எழுத்துக்கும் எண்ணுக்கான எழுத்து. ஓகேங்களா. இதை பேஸ் பண்ணி என்ன பண்ண சொல்றாங்க, இங்க 4 ஆப்ஷன்ல என்ன பண்ண சொல்றாங்க, மாற்றி அமைக்க போறோம். இதுல எனக்கு பொருளுள்ள வார்த்தை கிடைக்கும் சொல்றாங்க. ஓகேங்களா. அப்ப நான் என்ன பண்றேன், ஆப்ஷனை எடுக்கிறேன். ஏன்னா டைரக்டா இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிக்க முடியல. அப்ப என்ன பண்ணும், நீங்க ஆப்ஷன் தான் போகணும். அப்ப ஆப்ஷன் என்ன பண்ணும், ஒவ்வொரு ஆப்ஷன் எடுத்து ட்ரை பண்ணு, உங்களுக்கு பொருளுள்ள வார்த்தை கிடைக்குதான்னு செக் பண்ணு. ஓகேங்களா. இப்ப ஆறுனது யூ, அடுத்து 2னா எம், 5னா பி, 3னா இ, 1னா 6, 4னா என். UMPERN. ஓகே, ஏதாவது ஒரு வார்த்தை வர மாதிரி இருக்கா? எனக்கு ஒரு பொருள், எனக்கு தெரிஞ்சதுல ஒரு பொருள் வார்த்தை மாதிரி தெரியல. அப்ப செகண்ட் ஆப்ஷன் ட்ரை பண்ணும். இப்ப செகண்ட் ஆப்ஷன் இருக்கு 4னாது N, 6னா U, 2னா M, 5னா P, 3னா E, 1னா R. நம்பர் வருதுங்களா. அப்ப எனக்கு இந்த இந்த நம்பருக்கான எழுத்தை போடும் போது எனக்கு பொருளுள்ள வார்த்தை கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஓகேங்களா. அப்ப எனக்கு ஆன்சர் எது கரெக்ட்? ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா. சோ கண்டிப்பா அனைவருக்குமே தெரிந்த ஒரு வார்த்தையை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. நீங்க டைரக்டா இதை மாத்தி அமைச்சு கண்டுபிடிக்க தெரியலன்னா நீங்க ஆப்ஷன் என்ன பண்ணுங்க, ஆப்ஷனை அப்படியே சேஞ்ச் பண்ணி பாருங்க, எது வார்த்தை கிடைக்குதான்னு. கிடைக்கலன்னா அடுத்த ஆப்ஷன் ட்ரை பண்ணிட்டு வாங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட், 100லிருந்து 10ஐ உன்னால் எத்தனை முறை கழிக்க முடியும்? ஓகேங்களா. 100லிருந்து 10ஐ உன்னால் எத்தனை முறை கழிக்க முடியும்? ஓகே, இப்போ 100 என்கிட்ட இருக்கு. இப்போ 100லிருந்து 10ஐ கழிக்கிறேன். கழிச்சவள போறோம் 90. இதுக்கப்புறம் 10ஐ கழிக்க முடியுமா? கழிக்க முடியாது. ஏன்னா 90லிருந்து 10ஐ கழிக்கிற மாதிரி ஆயிரும்ல. அவங்க எனக்கு என்ன கொஸ்டின் கேட்டாங்க, 100லிருந்து 10ஐ கழிக்கணும். அப்ப 100லிருந்து 10ஐ கழிக்கிறேன். எத்தனை முறை கழிக்க முடியும்? ஒரு முறை தான் 100லிருந்து 10ஐ கழிக்க முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் 90 ஆயிரும். அதுக்கப்புறம் கழிக்க முடியாது. அப்ப 100லிருந்து 10ஐ ஒரு முறை தான் என்னால கழிக்க முடியும். நெக்ஸ்ட், பின்வரும் தொடர் வரிசையில் அடுத்து வரும் எண் யாது? ஓகேங்களா. இங்க வி, எக்ஸ், டபுள் எக்ஸ், எக்ஸ்எல் அடுத்து என்ன வரும்? இது வந்து என்ன கான்செப்ட் பாத்தீங்கன்னா ரோமன் நம்பர்ஸ். ஓகேங்களா. ரோமன் நம்பர்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கிறாங்க. இதுல வி என்பது வந்து பாத்தீங்கன்னா 5. வி அப்படின்னா என்னது? 5. எக்ஸ் அப்படின்னா 10. டபுள் எக்ஸ் அப்படின்னா 20. எக்ஸ் எல் அப்படின்னு சொன்னாங்கன்னா 40. இப்ப அடுத்து எனக்கு என்ன வரும்? ஓகேங்களா. அப்ப வினா 5, எக்ஸ்னா 10, டபுள் எக்ஸ்னா 20, எக்ஸ்எல்னா 40. அப்ப அடுத்து எவ்வளவு போறோம்?
இந்த நம்பர் பாருங்க 5 10 டபுள் ஆகுதா 10 டபுள் ஆகுனா 20 20 டபுள் 40 40 டபுள் எவ்வளவு வரும் 80. அப்ப 80 எப்படி எழுதலாம் L X X X. அப்ப ஆன்சர் அது L ட்ரிபிள் X வரும். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, இப்போ ரோமன் நம்பர் பத்தி தெரிஞ்சுக்கலாம். இதுல எனக்கு ஐ மாதிரி கொடுத்தது எனக்கு என்னது 1, ஐ மாதிரி கொடுத்தது என்னது 1, பி மாதிரி உள்ளது என்னது 5, எக்ஸ் மாதிரி வந்து என்னது 10. இதே இது எல் மாதிரி கொடுத்தாங்கன்னா 50, அடுத்து சி மாதிரி கொடுத்தாங்கன்னா 100, டி அப்படின்னா 500, எம் அப்படின்னா 1000. ஓகேங்களா, இது அப்போ ஒவ்வொரு இந்த ரோமனோட இந்த எழுத்துக்கள் மட்டும்தான் ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா, அதுலயும் பாத்தீங்கன்னா இப்ப 5 இருக்கும், 5 எனக்கு என்னது வி, இது என்ன சொல்லுவோம் 5. ஓகே, இப்ப இந்த 5க்கு முன்னாடி இந்த 1 போடுங்க, இந்த 5க்கு பின்னாடி ஒரு 1 போடுங்க. அப்ப எனக்கு என்ன ஆகும் 5க்கு முன்னாடி போட்டீங்கன்னா கழிக்கணும். அப்ப 5 1 கழிக்கிற எவ்வளவு வரும் 4. இங்க 5க்கு அப்புறம் 1 வருதா, அப்ப 5க்கு அப்புறம் 1 வந்தா கூட்டணும். 5 1 6. கான்செப்ட் புரியுங்களா? அப்ப ரோமன் லெட்டர்ல முன்னாடி ஒரு இதை போட்டோம்னா குறைப்போம், பின்னாடி போட்டா கூட்டுவோம். சோ அதே மாதிரிதான் எல் என்பது எனக்கு எவ்வளோ 50, எக்ஸ் என்பது எவ்வளோ 10. அப்ப இந்த 10 முன்னாடியில இருக்கு, அப்ப என்ன பண்ணுவோம் கழிப்போம். எனக்கு 10 பின்னாடி இருந்தா கூட்டிக்குவேன், முன்னாடி இருந்தா கழிப்பேன். இப்ப அதே மாதிரி எல் எவ்வளோ 50. அப்ப எக்ஸ்னா 10, இது ஒரு 10, இது ஒரு 10. அப்ப 50 60 70 80. ஓகேங்களா, அதே மாதிரி ரோமன் லெட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 முறை தான் ரிப்பீட் ஆகணும், அதுக்கு மேல ரிப்பீட் ஆகக்கூடாது. இப்ப 90ங்கிறது எப்படி எழுதலாம், நீங்க ஒரு 4 எக்ஸ் போட்டக்கூடாது. நம்ம 90 எப்படி எழுத போறேன், சீன் எனக்கு 100, சீன் எனக்கு எவ்வளோ 100. அப்ப 100ல இருந்து என்ன பண்ணும் 10 கழிச்சா 90. அப்ப முன்னாடி போட்டா கழிப்போமா, அப்ப என்னது எக்ஸ். அப்ப 90 என்பது எப்படி சொல்லலாம் எக்ஸ் சி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, இது ரோமன் நம்பர்ஸ் வச்சு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ராஜுவின் தந்தையின் வயதானது, ராஜுவுடைய தந்தையின் வயதாது ராஜுவின் வயதை போல் 3 மடங்கை விட 5 அதிகம். ராஜுவின் தந்தை வயது 44 எனில் ராஜுவின் வயது என்ன? ஓகேங்களா, இப்ப ராஜுவுடைய வயது எனக்கு எதுவும் தெரியாது, 6ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, ராஜுவுடைய தற்போதைய வயது என்ன வச்சுக்கிறேன் 6ன்னு வச்சுக்கிறேன். அப்ப அவர் என்ன, அவங்க அப்பாவோட வயசு என்னது, தந்தையின் வயது என்னது ராஜுவின் வயதை போல் 3 மடங்கு. 3 மடங்குனா அவனோட வயதை 3ஆல பெருக்கணும். 3 மடங்கை விட 5 அதிகமா, 5 அதிகம்னா 5 கூட்டணும். அப்ப ராஜுவின் வயதை 3 மடங்கோடு 5 அதிகம். அப்ப 3r + 5. இப்ப ராஜுவின் தந்தையோட வயது எவ்வளோ 44. ஓகேவா, அப்ப இதுதான் 44. அப்ப ஆரோட மதிப்பு எவ்வளவு போறோம், இந்த பிளஸ் போச்சுன்னா -5. அப்ப 40 5 போச்சுன்னா 39. அப்ப 3r 39னா 1r எவ்வளவு போறோம் 13. அப்ப ராஜுவின் வயது எவ்வளவு வரும் 13 வயது. ராஜுவின் வயது எவ்வளோ 13 வயது. அடுத்து விடுபட்ட எண்ணை காண்க. ஓகே பாருங்க, இங்க 4 இங்க 4. அப்ப 4 4 என்னப்பா இருக்கு 1ஆல பெருக்குறாங்க. 4ல இருந்து 8க்கு 2ஆல பெருக்கிருக்காங்க. 8ல இருந்து 24க்கு 3ஆல பெருக்கிருக்காங்க. 24 96க்கு 4ஆல பெருக்கிருக்காங்க. அப்ப 96ல இருந்து 480க்கு 5ஆல பெருக்கிருக்காங்க. ஓகே, அப்ப 1 2 3 4 5. அப்ப அடுத்து எதால பண்ண பெருக்கணும் 6ஆல பெருக்கணும். அப்ப 480 × 6. அப்ப 480 × 6 எவ்வளவு வரும் 2880. ஏன்னா 48 6 288 பிளஸ் ஒரு 0. நெக்ஸ்ட், ஒரு கடிகாரத்தை கண்ணாடியில் பார்க்கும்போது 12:15 என காட்டுகிறது எனில் கடிகாரத்தின் சரியான நேரம் எவ்வளவு? ஓகேங்களா, அப்ப கண்ணாடி பிம்பம் கொடுத்திருக்கான். ஓகேங்களா, கண்ணாடியில அந்த டைமை பார்த்து எவ்வளவு தெரியுது 12:15ன்னு காட்டுது. அப்ப உண்மையான நேரம் என்னது, கடிகாரத்துல என்ன நேரம் காட்டும்? கண்ணாடியில பார்த்தா 12:15. அப்ப கடிகாரத்துல எவ்வளவு காட்டும்? சோ கண்டுபிடிக்கலாமா? எனக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலே ஓகேவா, கடிகாரம் பேஸ் பண்ணி கேட்டா இதுனா அது கண்ணாடி. ஓகே, மிரர் இமேஜ். ஓகே, அப்ப இங்க என்ன பண்ண போறோம்னா 11:60 யா வச்சுக்கோங்க. 11:60 யா வச்சுக்கோங்க. ஏன்னா இதுல இருந்து தான் இதை நம்ம கழிக்க போறோம். ஓகே, இங்க 12:15 கொடுத்தனால இந்த 12 நம்ம என்ன சொல்லலாம் 0ன்னு வச்சுக்கோங்க. நம்ம அப்படிதான் சொல்லுவோம் 0 0 15 என்னது 12 15 சொல்லுவோம். அப்ப 12 வந்துச்சுன்னா 0ன்னு தான் நீங்க வச்சுக்கணும். அப்ப 0 15 கழிங்க. ஓகேங்களா, சோ அப்ப கண்ணாடி பிம்பம் அப்படினால என்ன பண்றேன் 11:60 யா வச்சுக்கிறேன். அப்ப 11:60ல இருந்து அவங்க கொடுத்த டைம் நான் கழிக்கிறேன். அப்ப இதுல 12:15 கொடுத்தனால
இங்க எந்த மணி வந்தா நான் டைரக்டா எடுத்துக்குவேன். 12 வந்தா மட்டும் 0ன்னு எடுத்துக்குவேன். அப்ப 0 15 கழிக்கலாம். 60ல 5 போச்சுன்னா 45. இங்க என்ன வரும் 11. அப்ப ஆன்சர் அது 11:45 என காட்டும். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? அப்ப கண்ணாடி பிம்பம் அப்படினால 11:60 ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆங்கில எழுத்துக்களில் ஏக்கு 1, பினா 2, சிக்கு 3 என்பது போல் தொடர்ந்து இசட்டுக்கு 26 என கொள்க. எனில் இந்த எண்களுக்கான எழுத்து எது வரும் சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப இங்க என்ன இருக்கு 7, 15, 15, 4, 13, 15, 18, 14, 9, 14, 7. ஓகே அப்ப 7னா ஜி, 15னா ஓ, 15னா ஓ, 4னா டி, 13னா எம், 15னா ஓ, 18னா ஆறு, 14னா என், 9னா ஐ, 14னா என், 7னா ஜி. அப்ப என்ன வரும் குட் மார்னிங் அப்படின்னு வரும். ஆன்சர் எது கரெக்ட்? ஆப்ஷன் சி. ஓகேங்களா? இந்த கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா புக்லயே பாத்தீங்கன்னா தகவல் செயலாக்கம் சொல்ற கான்செப்ட் இருக்கும். அதுல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு. அடுத்து 12 ஜனவரி 2004க்கும் 7 மார்ச் 2004க்கும் இடையில் உள்ள நாட்களை காண்க. ஓகேவா? அப்ப ஜனவரியிலிருந்து மார்ச் வரைக்கும் ஓகே எந்த ஆண்டு 2004. ஓகேவா? அப்ப 2004ன்னு சொன்னாலும் இது லீப் ஆண்டா இல்ல சாதாரண நீ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னா ஜனவரி டு மார்ச்னா ஜனவரிக்கு அப்புறம் பிப்ரவரி வரும்ல. அப்ப பிப்ரவரியில என்ன பண்ணணும் 28 நாள் போறதா 29 நாள்ல போறது எப்படி கால்குலேட் பண்ண முடியும்? அந்த ஆண்டுகளை வச்சு நான் கால்குலேட் பண்ண முடியும். அப்ப 2004 என்பது எனக்கு என்ன வரும் லீப் ஆண்டு. 2004 வந்து என்னது லீப் ஆண்டு. அப்ப பிப்ரவரி எத்தனை நாள் இருக்கும் 29 நாள் இருக்கும். ஓகே இப்ப ஜனவரியில இருந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். ஓகேங்களா? அப்ப ஜனவரியில மொத்த நாள் இருக்கு 31 நாள் இருக்கு. இங்க என்ன கொஸ்டின் கேட்டாங்க இடையில் உள்ள நாட்கள் தான் கேட்கறான். அப்ப இடையில் உள்ள நாட்கள் கேட்டாங்கன்னா எனக்கு இந்த 12ஆம் தேதி தேவை கிடையாதுன்னு. அப்ப 1ஆம் தேதியில இருந்து 12ஆம் தேதி வரையும் தேவை இல்லைல்ல. அப்ப மொத்தம் 31 நாள அந்த மொத 12 கழிக்கிறேன். அப்ப மொத்தம் 31 நாள். அப்ப ஜனவரி 12 வரைக்கும் கழிக்கிறேன். 31ல 12 போச்சுல வரும் 19. ஓகேங்களா? இப்ப பிப்ரவரி எத்தனை நாள் இருக்கும்? ஏன்னா இது லீப் ஆண்டு அப்படினால பிப்ரவரி எத்தனை நாள் இருக்கும் 29. மார்ச் எத்தனை இருக்கும்? மார்ச் 7 தானே சொல்றான். அப்ப இடையில் அப்படி வரும்போது என்ன பண்ண முடியும்? இந்த மார்ச் 7 எடுக்க மாட்டேன். அப்ப எது வரைக்கும் எடுப்பேன்? மார்ச் 6 வரைக்கும் நான் எடுப்பேன். இப்ப இதை ஃபுல்லா கூட்டுங்க. ஓகேங்களா? இடையில் கொஸ்டின்ஸ் கேட்கறதுனால ஃபர்ஸ்ட் எந்த டேட் கொடுக்குறாங்களோ மொத்த டேட்ல இருந்து கழிச்சுக்குவேன். இடப்பட்டதை மொத்தமா போட்டுக்குவோம். இங்க மார்ச் வரதுல என்ன பண்ணுவோம் 7ஆம் தேதி சொன்னால இடையில தான் கேட்கிறேன். அப்ப இடையில் வரும்போது 7 எடுக்க கூடாது. அப்ப 6ஆம் தேதி வரைக்கும் எடுத்துக்கணும். இப்ப கூட்டுங்க. இப்ப கூட்டின வரும் 19, 29. அப்ப எவ்வளவு வரும் 48. இங்க ஒரு 6 எவ்வளவு வரும் 54. ஓகேங்களா? அப்ப ஆன்சர் வருது 54 நாட்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் NGCH என்ற வார்த்தை லீஃப் என்ற வார்த்தையை குறித்தால் MPQY என்ற சொற்றொடர் குறிக்கும் சொற்றொடர் எது அப்படிங்கிறேன். ஓகே பாருங்க NGCH லீஃப். ஓகே இப்ப என்ன நினைக்கலாம் என்னன்னா 14 எல்னு எவ்வளோ 12. அப்ப எனக்கு என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் 2 குறையுது. அடுத்து ஜீனா 7 ஈனா 5. அப்ப இங்க என்ன ஆகுது 2 குறையுது. சீனா 3 ஏனா 1 இங்க என்ன ஆகுது 2 குறையுது. ஹச்னா 8 எஃப்னா 6 இங்க என்ன ஆகுது 2 குறையுது. அப்ப அனைத்திலும் 2 குறைச்சிருக்கணும். அப்ப MPQY. அப்ப எம்னா 13. அப்ப 2 குறைச்சோம்னா 11. 11னா கே. பீனா 16 2 குறைச்சோம்னா 14. 14 என்னது N. கியூனா 17 2 குறைச்சோம்னா 15. 15 என்னது ஓ. ஒய்னா 25 2 குறைச்சோம்னா 23 என்ன அது W. அப்ப ஆன்சர் வரும் நோ. ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட் அருணின் தற்போதைய வயதின் 3 மடங்கோடு 3ஐ கழித்தால் கிடைப்பது. அருணின் 2 ஆண்டு முந்தைய வயதையும் 3 ஆண்டுகள் பிந்தைய வயதில் பெருக்க கிடைப்பதற்கு சமம் எனில் அருணின் தற்போதைய வயது என்ன? ஓகேங்களா? இது நீங்க ஆப்ஷன் மூலமாகவும் கண்டுபிடிக்கலாம். இல்ல நீங்க ஃபார்மட் அமைச்சும் நீங்க கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஃபார்மட் அமைச்சு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு காட்டுறேன். இப்ப என்ன சொல்றாங்க அருணுடைய தற்போதைய வயதின் 3 மடங்கோடு. ஓகேவா? அப்ப தற்போதைய வயது எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அப்ப தற்போதைய வயது எக்ஸா அப்ப 3 மடங்கு என்ன பண்ணுவோம் இதை 3ஆல பெருக்குமா அப்ப 3x. அப்ப தற்போதைய வயதின் 3 மடங்கோடு 3ஐ கழித்தால் கிடைப்பது என்ன கிடைக்குமா
2 ஆண்டுக்கு முந்தைய வயது. அப்ப தற்போதைய வயசுலேருந்து 2 ஆண்டை கழிக்கணும். அடுத்து 3 ஆண்டுகள் பிந்தைய வயது. அப்ப இப்போ உள்ள வயசுலேருந்து 3 ஆண்டுகளை கூட்டணும். பெருக்க கிடைப்பதற்கு சமம். அப்ப இது ரெண்டுமே பெருக்க கிடைப்பதற்கு சமம். ஓகேவா? அப்ப என்ன சொல்றாங்க? தற்போதைய வயதின் 3 மடங்கோடு 3ஐ கழித்தால் கிடைப்பது 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும் 3 ஆண்டுகள் பிந்தைய வயதையும் பெருக்குவதற்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. இது எனக்கு ஃபார்மட். இப்ப என்ன பண்ணலாம்? இதை அப்படியே வச்சுக்கோங்க. 3x மைனஸ் 3. இப்ப இங்க என்ன ஆகும்? எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? இப்ப -2 + 3 அப்ப எனக்கு என்ன வரும்? -1 தான் வருமா? அப்ப -1x சரி +1x இது ரெண்டையும் பெருக்கினா வரும் -6. ஓகேங்களா? இந்த நம்பரை டைரக்டாவே கழிச்சு என்ன பண்ணலாம்? எக்ஸ்னு வச்சுக்கலாம். -2 + 3 அப்ப எவ்வளவு வரும்? +1x. இப்ப ரெண்டையும் பெருக்கினா -6. இப்ப என்ன பண்ணலாம்? இந்த எக்ஸ் எங்கிட்டு கொண்டு வந்துடலாம், நம்பரையும் கொண்டு வந்துடலாம். அப்ப எனக்கு என்ன ஆகும்? இந்த சைடு ஃபுல்லா 0 ஆயிரும். 3x வந்துச்சுன்னா -3x அப்ப எக்ஸ் ஸ்கொயர். அப்ப 3x வந்து -3x -3x ஆல்ரெடி ஒரு +1x இருக்கு. அப்ப என்ன வரும்? -2x. ஓகே -3 வந்துச்சுன்னா +3 அப்ப -6ல +3 போச்சா வரும் -3. அப்ப x ஸ்கொயர் -2x -3 வரும். இப்ப இதை என்ன பண்ணுவோம்? காரணிப்படுத்துவோம். அப்ப 4 3 3 ஆனா -3 வருமா? அப்ப மைனஸ் இங்க போடுங்க. -3 ஒன்னே பார்க்கணும். -3 -3 ஒன்னே கூட்டினா -2. அப்ப x -3 x + 1. அப்ப இங்க x ஓட மதிப்பு எவ்வளோ? 3. இங்க x ஓட மதிப்பு எவ்வளோ? -1. அப்ப வயது வந்து யாருக்குமே மைனஸ்ல வராது. அப்ப x ஓட மதிப்பு எவ்வளோ? 3. அப்ப அவனுடைய தற்போதைய வயது எவ்வளோ? 3. இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். இது ஃபார்மட் அமைச்சு கண்டுபிடிக்கிறது. இப்ப நார்மலா நீங்க போனா ஆப்ஷன்ல இருந்து போகணும். இப்ப இந்த கொஸ்டின் ஆப்ஷன் ஏல வந்துருச்சு, ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். சப்போஸ் வரலன்னா ஒவ்வொரு ஆப்ஷன் எடுத்து எடுத்து நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி. ஓகே, இப்ப நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுக்கிறேன். இப்ப 3 என்ன சொல்றாங்க? தற்போதைய வயதில் 3 மடங்கு கூட 3 கழிக்க சொல்றாங்களா? அப்ப இதை 3ஆல பெருக்கி 3 கழிங்க. அப்ப 3 9 3 கழிச்சோம்னா 6. ஓகே, அப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு இருக்கும்? 3 வயசு அப்படின்னா இப்ப 2 வருஷம் முன்னாடி எவ்வளவு இருக்கும்? 1 வயசு. அடுத்து 3 வருஷத்துக்கு பிறகு எவ்வளவு இருக்கும்? 6. இப்ப இது ரெண்டுமே பெருக்கும். அப்ப இங்கேயே 6 இங்கேயே 6 வருதா? அப்ப ஆன்சர் எது கரெக்ட்? 3 அப்படின்னு கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட், கல்வி அறிவு பெற்ற ஆண்களுக்கும் கல்வி அறிவு பெற்ற பெண்களுக்கும் உள்ள வித்தியாசம் எத்தனை நபர்கள்? ஓகேங்களா? ஸோ இந்த பை சார்ட் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அப்ப கல்வி அறிவு பெற்ற ஆண்கள் எவ்வளவு இருக்காங்க? 35%. கல்வி அறிவு பெற்ற பெண்கள் எவ்வளவு இருக்காங்க? 33%. அப்ப 35%, 33%. இங்க என்ன கொஸ்டின் கேட்டாங்க? வித்தியாசம் கேட்கறாங்க. வித்தியாசம் என்ன பண்ண போறோம்? கழிக்க போறோம். ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? 35% கண்டுபிடிச்சிட்டு 33% கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் கழிக்கிறதை விட நம்ம டேட்டா ஃபர்ஸ்டே கழிச்சுக்கலாம். 35 33 கழிச்சு எவ்வளவு போறோம்? 2%. அப்ப 2% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கும். அப்ப 2 வகுத்தல் 100 இன்று மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 2,50,000. ஓகேங்களா? படிக்கலாமா? 2 0க்கு 2 0. அப்ப இங்க ஒரு 2500, இங்க ஒரு 2 பெருக்கல போறோம் 5000. அப்ப வித்தியாசம் எனக்கு எவ்வளவு வரும்? ஆன்சர் ஆப்ஷன் சி 5000. நெக்ஸ்ட், FAG GAF HAI IAH. இப்ப அடுத்து எனக்கு என்ன வரும்? ஓகே பாருங்க, இந்த FAG என்னது? ரிவர்ஸ் எழுதிருக்காங்க. FAG என்ன பண்றாங்க? ரிவர்ஸ் எழுதிருக்காங்க. அப்ப HAI என்ன பண்றாங்க? HA ரிவர்ஸ் எழுதுறாங்க. ஓகேவா? அப்ப இந்த ரிவர்ஸ்க்கு நமக்கு தேவையில்லை. அப்ப இதை மட்டும் நீங்க பாருங்க. ஏன்னா இதைத்தான் நான் பார்க்க போறோம். ஏன்னா இதை வச்சு நம்ம ஆன்சர் வரப்போகுது. ஏன்னா இங்க என்ன வருதோ ரிவர்ஸ் எழுதிருக்க போறோம். அப்படிங்கும்போது நம்ம தேவையில்லை. இப்ப இதை மட்டும் பாருங்க. இப்ப பாருங்க எஃப். அப்ப எஃப் எனக்கு எவ்வளவு வரும்? 6. ஹச்னு எவ்வளோ? 8. அப்ப 6 8 அப்ப 2 கூடுதா? அப்ப 2 கூட்ட எவ்வளவு வரும்? 10. 10 எனக்கு என்ன வரும்? ஜே. அடுத்து இங்கே ஏ இங்கே ஏ. அப்ப கண்டிப்பா எனக்கு என்ன வரும்? இங்கேயும் ஏ தான் வரப்போகுது. இப்ப லாஸ்ட்ல என்ன இருக்கு? ஜி. ஜினா எவ்வளோ? 7. ஐனா 9. அப்ப 7 9 அடுத்து எவ்வளவு வரும்? 11. 11 அது கே. ஆன்சர் அது ஜே ஏ கே. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இப்ப இதுக்கப்புறம் அடுத்து என்ன வரும்? இது அப்படியே ரிவர்ஸ் எழுதுறேன். கே ஏ ஜே அப்படின்னு போட்டுட்டு அவ்வளவுதான். நெக்ஸ்ட், பின்வரும் வரிசையில் தனிப்பட்ட எண்ணை தேர்வு செய்க. ஓகேங்களா? இந்த வரிசையை ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம். 6 11 21 41 81 171 321 641. ஓகேங்களா?
ஸோ இந்த சீக்வன்ஸை பாருங்க எவ்வளவு கூடுது பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் எவ்வளவு கூடுது? 5, அடுத்து 10, அடுத்து 20, அடுத்து 40. அப்ப டபுள் டபுள் ஆயிட்டு இருக்கு. 5, 10, 20, 40. அப்ப அடுத்து எவ்வளவு கூடணும்? 80 தானே கூடணும். அப்ப 81 80 கூட்டினா வரும் 161 வரும். ஓகே, 161 160 கூட்டினா 321 கரெக்ட். அப்ப 321 என்ன பண்ணுவோம்? 320 கூட்டினா 641 கரெக்ட் தானே? அப்ப எனக்கு எந்த நம்பர் வந்திருக்கணும்? இங்க 161 நம்பர் வந்திருக்கணும். ஆனா இங்க 171 நம்பர் இருக்கு. அப்ப எனக்கு என்னது? இதுதான் தனிப்பட்ட எண், தவறான எண். ஆன்சர் அது 171. அடுத்து அடுத்த உறுப்பை காண்க. என்ன இருக்கு? 1/2, 1/3, 5/6, 7/6, 2. அடுத்து என்ன வரும்? அப்ப பாருங்க 1/2, 1/3, 5/6, 7/6, 2. அப்ப இங்க என்னப்பா கான்செப்ட் இருக்கும்? இந்த முதல் இரண்டையும் கூட்டி இங்க போட்டுருவாங்க, அவ்வளவுதான்ப்பா. இது பின்னங்கள் எப்படி கூட்டும்? கிராஸ் மல்டிப்ளை. அப்ப எவ்வளவு வரும்? 3 இங்க 2 எவ்வளவு வரும்? 5/6 வந்துருச்சுங்களா? இப்ப அடுத்து என்ன பண்ணுவாங்க? இந்த ரெண்டையுமே கூட்டி இங்க போட்டிருப்பாங்க. இப்ப ரெண்டுமே கூட்டலாமா? பாருங்க, 1 6 இங்க பெருக்கணும்னா 3 15. இப்ப எவ்வளவு வரும்? 21/18 வந்திருக்கும். இது அடிச்சாலும் வரும் 7/6 வருதுங்களா? அப்ப இங்க என்ன பண்ணிப்பா? அப்ப இங்க என்ன பண்ணுவான்? இதை கூட்டி இங்க ஆன்சர் பண்ணிருப்பான். ஓகேங்களா? அப்ப இந்த ரெண்டுமே கூட்டினா இது ஆன்சர் வந்துருக்கும். ஏன்னா பகுதி சமம் 6 மேல கூட்டினா 12 அடிச்சாலும் வரும் 2. அப்ப அடுத்து நம்ம என்ன பண்ணோம்? இந்த ரெண்டுமே கூட்டினேன்னா எனக்கு இந்த இடத்துல ஆன்சர் வரப்போகுது. அப்ப என்ன இருக்கு? 7/6 + 2. ஓகேங்களா? இது அப்படியே பெருக்குங்க. 6 12 12 19/6. அப்ப அடுத்து வரக்கூடிய நம்பர் எனக்கு என்னது? 19/6. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? இங்க பின்னங்கள் முதல் 2 பின்னங்கள் கூட்டினா மூன்றாவது பின்னம் கிடைக்கும். இப்ப அடுத்த 2 பின்னங்கள் கூட்டிங்கன்னா அடுத்தது கிடைக்கும். இதே மாதிரி கண்டினியூஸா போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிபோனஸ் சீரிஸ் மாதிரி. நெக்ஸ்ட், விடுபட்ட எண்ணை காண்க. ஓகே, பாருங்க இங்க 1 1க்கு ஆப்போசிட் எவ்வளவு இருக்கு? 1. அப்ப 1 கியூப் பண்ணி 1 போட்டுருக்காங்கன்னு சொல்லலாம், 1 ஸ்கொயர் பண்ணணும்னு சொல்லலாம். பட் இப்ப இங்க பாருங்க 3 இங்க எவ்வளவு இருக்கு? 27. அப்ப என்னது? 3 கியூப் பண்ணா 27. அடுத்து 5 125. அப்ப 5 கியூப் பண்ணா 125. அப்ப இங்க 4. அப்ப 4 கியூப் பண்ணால போறோம் 64. அப்ப ஆன்சர் எது கரெக்ட்? ஆப்ஷன் சி. ஓகேங்களா? எனக்கு இந்த மாதிரி படங்களை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஒன்னு கண்டினியூஸா இந்த சீக்வன்ஸ்ல இருக்கலாம், இல்லைன்னா ஆப்போசிட் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கலாம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஒரு வகுப்பில் STUDEN என்ற 6 மாணவர்கள் நன்கு கற்கும் மாணவர்கள் உள்ளனர். அவர்களில் இருந்து எத்தனை வித்தியாசமான வழிகளில் ஒரு மாணவர் தலைவனும் ஒரு உதவி தலைவனும் தேர்ந்தெடுக்க முடியும்? ஓகேங்களா? சோ மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர் இருக்காங்க. எத்தனை பேர்? 6 பேர். எனக்கு பொதுவா தலைவன் மட்டும் தேர்ந்தெடுக்கணும், தலைவன் மட்டும் தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னாங்கன்னா எனக்கு எத்தனை ஆப்ஷன் இருக்கு? 6 ஆப்ஷன். ஏன்னா இந்த 6 பேர்ல யாரு வேணா தலைவனா வரலாம். அப்ப 6 தலைவன் கேட்டானா இவ்வளோ ஆன்சர் 6. ஆனா கொஸ்டின் கேட்டாங்க தலைவனும் உதவி தலைவன். அப்ப தலைவனும் வரணும், உதவி தலைவனும் வரணும். ஓகேங்களா? அப்ப 2 பேர் வரணும்னா எப்படி ஆன்சர் பண்றது? சோ ஒண்ணுமே இல்ல, மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர். அப்ப இந்த 6 பேர்ல ஒரு ஆள் தலைவரா இருந்தானா மீதி உள்ள 5 பேர் என்ன பண்ணும்? உதவி தலைவருக்கு வாய்ப்புகள் இருக்கா? இதே மாதிரி கண்டினியூஸா போய்கிட்டே இருக்குமா? அப்ப மொத்தம் 6 பேரா? அப்ப அதோட ஒன்ன மைனஸ் பண்ணி பெருக்குங்க. அப்ப 6 5 எவ்வளவு வரும்? 30. அப்ப எத்தனை வாய்ப்புகள் இருக்கு? 30 வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? அப்ப ஒரு தலைவன் ஒரு உதவி தலைவன் தேர்ந்தெடுக்க எத்தனை வாய்ப்புகள் இருக்கு? 30 வாய்ப்புகள் இருக்கு. தலைவன் மட்டும் தேர்ந்தெடுக்கணும்னா 6 வாய்ப்புகள், தலைவன் உதவி தலைவன் தேர்ந்தெடுக்க 30 வாய்ப்புகள். இது எப்படி கண்டுபிடிச்சு முடியுங்களா? 2 பேர் வேணும்னா மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுல இருந்து ஒன்ன மைனஸ் பண்ணி பெருக்குன ஆன்சர். அவ்வளவுதான்ப்பா. நெக்ஸ்ட், மேத்தமெட்டிக்ஸ் என்பது 527935276118 என்றவாறு குறிக்கப்பட்டால் எத்திக்ஸ் என்பது எவ்வாறு குறிப்பிடப்படும்? ஓகே, பாருங்க. ஓகே, நம்பர் என்ன இருக்கு? 5 2 7 9 3 5 2 7 6 1 8. ஓகே, அப்ப இங்க எத்தனை எழுத்து இருக்கோ அத்தனை நம்பர் எனக்கு இருக்கா? இப்ப இதே வச்சு எத்திக்ஸ் ஆன்சர் பண்ண போறேன்.
ஓகே இப்போ ஈன்னு அன்னைக்கு எவ்வளோ 3. அடுத்து டீன்னு எவ்வளோ வரும் 7. ஹச் அப்படின்னா 9. அடுத்து ஐசிஎஸ் இங்க 3மே இருக்கா 618. அப்ப ஆன்சர் அது 379618. 37 இங்க இருக்கு 9618. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட் 379618. நெக்ஸ்ட் தொடரின் அடுத்த இரு எண்களை காண்க. பாருங்க 4, 5, 12, 17, 28, 37 2 டேஸ் கொடுத்துருக்கான். இப்போ நம்ம கண்டினியூஸா நம்ம என்ன பண்ணணும் டிஃபரன்ஸ் பார்ப்போம். இப்போ பாருங்க டிஃபரன்ஸ் பார்த்த ஃபர்ஸ்ட் எவ்வளோ 1 கூடுது, அடுத்து 7 கூடுது, அடுத்து 5 கூடுது, அடுத்து 9 கூடுது, அடுத்து எவ்வளோ கூடுது திரும்பவும் ஒரு 9 சாரி இங்க 11 கூடுது. இங்க 11 கூடுது, இங்க எவ்வளவு கூடுது 9 கூடுது. அப்ப அடுத்து எனக்கு எவ்வளவு கூடும் பாருங்க 1 7 5 11 9 எனக்கு ஒரு சீக்வன்ஸா கிடைக்கிற மாதிரி இருக்கா? எனக்கு ஒரு சீக்வன்ஸாவே கிடைக்கிற மாதிரி தெரியல. அப்ப என்ன பண்ண போறேன் ஒரு நம்பர் டு ஒரு நம்பர் செக் பண்ணி பார்க்க போறேன். ஓகேவா? இதை நான் விட்டுறேன். என்ன பண்ண போறேன் கண்டினியூஸா பார்க்கும்போது 1 7 5 11 இந்த மாதிரி வரதுனால கண்டுபிடிக்க முடியல. என்ன பண்ண போறோம் ஒரு நம்பர் டு ஒரு நம்பர் நான் செக் பண்ணி பார்க்க போறேன். இப்ப பாருங்க 4ல இருந்து 18 12 எவ்வளவு கூடுது 8 கூடுது. 12ல இருந்து 28 எவ்வளவு கூடுது 16 கூடுது. அப்ப அடுத்து எவ்வளவு கூட்டலாம்? ஓகே இப்ப 8 இங்க 16. அப்ப 8 டபுள் ஆகுனா 16 16 டபுள் ஆகுனா 32. அப்ப 28ஓட 32 கூட்டினா எனக்கு எவ்வளவு வரணும் 60ன்னு வரணும். ஆனா இங்க 60ல ஆப்ஷனே இல்ல இல்ல. அப்ப இங்க என்ன பண்ணிருக்காங்க 8வது வாய்ப்பாடு கால்குலேட் பண்ணும் 8 16. அப்ப 16க்கு அப்புறம் என்ன பண்ணும் 24 கூட்டுங்க. அப்ப 28 24 கூட்டினால வரும் 52. 52 ஆப்ஷன் இருக்கா 52 ஆப்ஷன்ல இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் எவ்வளவு 52. இப்ப ரிமைனிங் நம்பர் பாருங்க 5 17 37. ஓகே 5ல இருந்து 17க்கு எவ்வளவு கூடுது 12 கூடுது. 17ல இருந்து 37க்கு எவ்வளவு கூடுது 20 கூடுது. அப்ப ஃபர்ஸ்ட் 12 அடுத்து 20. அப்ப 8 கூடுதா? அப்ப 12 8 கூட்டினா 20. அப்ப 20 என்ன பண்ணும் 8 கூட்டினா 28. அப்ப கூட்டினா எவ்வளவு போறோம் 50 65. அப்ப ஆன்சர் வரும் 52, 65. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து கீழே கொடுக்கப்பட்ட குறிப்பிட்ட உத்திகளுடன் கூடிய இரு தொடர்களில் சியின் மதிப்பு காண்க. ஓகேங்களா? ஸோ இங்க ஃபர்ஸ்ட் சீரியஸ் ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்க. செகண்ட் சீரியஸ் அதே மாதிரி நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் சீரியஸ் எப்படி இருக்கு 7 24 10 33 14.5 46.5. ஓகேங்களா? இந்த சீரியஸ் எப்படி போகுதுன்னு அப்படின்னா இந்த 7 3ஆல பெருக்கி 3 கூட்டுறாங்க. 7 3 21 3 கூட்டினா 24. இந்த 24க்கு அப்புறம் 10 எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா 24 2ஆல வகுத்து 2 கழிக்கிறாங்க. ஏன்னா 24 பாதி அப்ப என்ன 2ஆல வகுத்தா பாதி தானே. அப்ப 22ஆல வகுத்தா 12 12 கழிச்சுனா 10. இந்த 10ல இருந்து 33 எப்படி போகுதுன்னா 3ஆல பெருக்கி 3 கூட்டுறாங்க. ஓகேவா? 3ஆல பெருக்கணும் 3 கூட்டணும். 2ஆல வகுத்தோம்னா 2 கழிப்பு. ஓகேங்களா? அப்ப 33. இப்ப 33 வந்து 16.5 எப்படி வரும்? ஏன்னா மேல வரும்போது கழிப்புமா. அப்ப 2ஆல வகுத்து 2 கழிக்கணும். அப்ப 33 2ஆல வகுத்தோம்னா 16.5. அப்ப 2 கழிச்சோம்னா 14.5. இப்ப இதுல இருந்து என்ன பண்ணோம் 3ஆல பெருக்கி 3 கூட்டணும். அப்ப 14.5 3ஆல பெருக்கணும் அப்படின்னா 43.5. அதோட 3 கூட்டினா 46.5. அப்ப கான்செப்ட் அது ஃபர்ஸ்ட் 3ஆல பெருக்கி 3 கூட்டணும். அடுத்து 2ஆல வகுத்து 2 கழிக்கணும். இதே மாதிரி சீரிஸ்ல போய்கிட்டே இருக்கும். ஓகே இப்ப 11 எனக்கு என்ன இருக்கு ஏ பி சி. எனக்கு சிஏ போதும். ஏன்னா சி தானே கொஸ்டின் கேட்கறான். அப்ப நான் இதுவரையும் தான் கண்டுபிடிக்க போறேன். ஓகே இப்ப 11ல இருந்து ஏ எப்படி கண்டுபிடிப்போம் ஃபர்ஸ்ட் 3ஆல பெருக்கி 3 கூட்டணுமா. அப்ப 13 3 33 3 கூட்டினா 36. அப்ப ஏவோட மதிப்பு எவ்வளோ 36. அடுத்து என்ன பண்ணும் 2ஆல வகுத்து 2 கழிக்கணுமா. அப்ப 36 2ஆல வகுத்தோம்னா 18 18 2 கழிச்சோம்னா 16. அப்ப பியோட மதிப்பு எவ்வளோ 16. இப்ப நான் வகுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன் 3ஆல பெருக்கி 3 கூட்டுமா 16 3 48 3 கூட்டினா 51. அப்ப சியினுடைய மதிப்பு எவ்வளோ வரும் 51. எனக்கு இதே கோர்ஸ்ல இ கேட்டுதானா இப்ப டி எல்லாம் நீ கண்டுபிடிச்சு ஆகணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அருண் மற்றும் சுரேஷ் தற்போதைய வயதுகள் முறையே 24 வருடங்கள் மற்றும் 36 வருடங்கள் எனில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு சுரேஷ் மற்றும் அருண் வயதுகளின் விகிதம் என்னவாக இருந்திருக்கும். ஓகேவா? சோ கொடுக்கும் போது
அருண் சுரேஷ்னு சொல்றாங்க. கேட்கும் போது எப்படி சொல்றாங்க? சுரேஷ் மற்றும் அருண் சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் அருண் தானே. அப்ப அருணோட வயசு எவ்வளவு? 24. அருணோட வயசு எவ்வளவு? 24. செகண்ட் சுரேஷா? அப்ப செகண்ட் நம்பர் எவ்வளவு? 36. அப்ப சுரேஷோட வயசு எவ்வளவு? 36. ஓகே. அப்ப தற்போது கொஸ்டின் படி எழுதிக்கலாம். சுரேஷ் மற்றும் அருணா. அப்ப சுரேஷ், அருண் இவங்களுடைய வயது எழுதலாம். தற்போது வயசு சுரேஷ்க்கு எத்தனை வயசுப்பா? 36. சுரேஷ்க்கு எவ்வளவு? 36. அருணுக்கு எவ்வளவு? 24. அப்ப தற்போது வயசா சுரேஷ்க்கு 36, அருணுக்கு 24. இப்ப 8 ஆண்டுகளுக்கு முன்பு, அப்ப முன்பு என்ன பண்ண போறோம்? 8 வயசை கம்மி பண்ண போறேன். அப்ப 36 8 கழிச்சு எவ்வளவு போறோம்? 28. 24 8 கழிச்சோம்னா 16. அப்ப 28:16. இது சுருக்கலாம்ல. 7 நாங்கா 28, 4 நாங்கா 16. அப்ப சுரேஷ் மற்றும் அருணின் விகிதம் எவ்வளவா இருக்கும்? 7:4 இருந்திருக்கும். ஓகேங்களா? சோ அவங்க கொடுத்த ஆர்டர்ல அருண் சுரேஷ்னு கொடுத்தாங்க. ஆனா கேட்கும்போது சுரேஷ் அருண் தான் கேட்டாங்க. அப்ப சுரேஷ் வயதை ஃபர்ஸ்ட் எழுதணும், அருண் வயசை அடுத்து எழுதணும். அதுல 8 வயசு கம்மி பண்ணி விகிதம் கண்டுபிடிக்கணும். இதை மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஃபுல்லா கொடுத்துட்டாங்க. இதுல P@L என்பது Y75 என்று குறிக்கப்பட்டால் $1 ஹேஷ்டாக் என்பது எவ்வாறு குறிக்கப்படும்? ஓகே பாருங்க. ஃபர்ஸ்ட் இது எப்படி குறிக்கணும் பார்க்கலாமா? இப்ப இந்த பி இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் எழுத்து பி இங்க இருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் எழுத்து என்ன? ஒய்யா. அப்ப ஒய் எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்ப கான்செப்ட் என்னது? இந்த பி வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்டா இருக்கு. ஒய் வந்து பார்த்தோன்னா லாஸ்ட்ல இருந்து செகண்டா இருக்கு. இப்ப அடுத்து அட்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்து ஃபோர்த்தா இருக்கு. இந்த 7ங்கிறது என்னது? கடைசில இருந்து ஃபோர்த். அதாவது ஆப்போசிட்னு வச்சுக்கலாமா? ஏன்னா இது ரெண்டாவது, இது இங்க இருந்து ரெண்டாவது. இது ஃபர்ஸ்ட் இருந்து நாலாவது, இது கடைசில இருந்து நாலாவது. இப்ப அடுத்து எல் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஓகே, எல் எங்க இருக்கு? 7வது இடத்துல இருக்கு. அப்ப 7வது இடத்துல என்ன இருக்கு? 5. ஓகேங்களா? அப்ப இங்க எந்த இடம் சொல்றாங்களோ, இங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து 5வது இடம்னா பின்னாடி இருந்து 5வது இடம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இருந்து 10வது இடம்னா பின்னாடி இருந்து 10வது இடம் பார்க்கணும். அந்த கான்செப்ட்ல क्वेश्चन கேட்கறாங்க. அப்ப $1 ஹேஷ்டாக். ஓகே, இப்ப டாலர் இங்க இருக்கு. இப்ப டாலருக்கு என்ன இருக்கு? அப்ப ஹேஷ் அதாவது எத்தனை ஃபர்ஸ்ட் எத்தனை பார்க்கலாமா? எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6. அப்ப 6வது இடத்துல டாலர் இருக்குன்னா பின்னாடி இருந்து 6வது இடம் வரும் 1 2 3 4 5 6. அப்ப 6வது என்ன வரும்? எஃப். அப்ப டாலர் அப்படின்னா என்ன வரும்? எஃப். அடுத்து 1. இப்ப 1 எத்தனை இடத்துல இருக்கும்? இது 6. அப்ப 7 8 9. அப்ப 9 இடத்துல இருக்க பின்னாடி இருந்து 9 வரலாமா? இது வந்து 6. அப்ப 7 8 9. அப்ப என்ன வரும்? டாட். ஓகேங்களா? இப்போ 1ங்கிறது என்னது? டாட். அடுத்து என்னது? ஹேஷ்டேக். இப்ப ஹேஷ்டேக் எங்க இருக்கு? 1ல இருந்து 2 தான் தள்ளுது. அப்ப டாட் 2 தள்ளி வரும். அப்ப என்ன வரும்? 3. அப்ப ஆன்சர் என்னது? F.3. ஆன்சர் ஆப்ஷன் சி. நீங்க எஃப் கண்டுபிடிக்கும் போதே 2 ஆப்ஷன் எலிமினேட் ஆயிருக்கும். நீங்க டாட் கண்டுபிடிச்சுன்னா ஒரே ஆப்ஷன் டைரக்டா கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் பெருக்கல் என்பது வகுத்தல். பெருக்கல் என்பது வகுத்தல். அதே மாதிரி கழித்தல் என்பது பெருக்கல். வகுத்தல் என்பது கூட்டல். அடுத்து பிளஸ் என்பது மைனஸ். ஓகே, எனில் இந்த இதுக்கான ஆன்சர் எனக்கு என்ன வரும் கண்டுபிடிச்சு. ஓகே, இப்ப 3 மைனஸ் என்பது என்னது? பெருக்கல் 15. வகுத்தல் என்பது என்னது? கூட்டல் 19. பெருக்கல் என்பது என்னது? வகுத்தல் 8. பிளஸ் என்பது என்னது? மைனஸ் 6. ஓகேங்களா? இப்ப அப்ளை பண்ணலாமா? இப்ப ஃபர்ஸ்ட் பிராக்கெட் ஆன்சர் பண்ணுவோம். பிராக்கெட்ல பெருக்கல் கூட்டுறது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? பெருக்கும். 3 5 45. 45ல 19 கூட்டுவோம். எவ்வளவு வரும்? 64 வகுத்தல் 8 மைனஸ் 6. இப்ப 64 வகுத்தல் 8 எவ்வளவு வரும்? 8 மைனஸ் 6. அப்ப ஆன்சர் சொல்ல போறது 2. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கலா மற்றும் வாணி இருவரும் நண்பர்கள். இன்று எனது பிறந்த நாள் என கலா கூறினாள். வாணியிடம் உனது பிறந்த நாளை நீ எப்போது கொண்டாடுவாய்? எப்போது நீ கொண்டாடுவாய் என கேட்டால் அதற்கு வாணி இன்று திங்கட்கிழமை. இன்று திங்கட்கிழமை நான் என்னுடைய பிறந்த நாளை 75 நாட்களுக்கு முன் 75 நாட்களுக்கு முன் கொண்டாடினேன் என பதிலளித்தால் வாணியின் பிறந்த நாள் எந்த கிழமையில் வந்திருக்கும் என காண்க. சோ கண்டுபிடிக்கலாமா? இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை. ஓகேங்களா? அப்ப 75 நாட்களுக்கு முன்னாடி தானே. 75 நாட்களுக்கு முன்னாடி அப்படின்னா
75 7ஆல டிவைட் பண்ண போறேன். டிவைட் பண்ணிட்டு மீதி எவ்வளவுன்னு தான் நீங்க பார்க்கணும். அப்ப 75 7ஆல் டிவைட் பண்ணா பைத்தேல் 70, மீதி எவ்வளோ 5. அப்ப இந்த 5 நாட்கள் நீங்க முன்னாடி போகணும். ஓகேங்களா? அப்ப இன்று திங்கட்கிழமையா? அப்ப மீதி 5 சொல்றானா? அப்ப மீதி 1. அப்ப மீதி 1னா இங்க முன்னாடி சொல்லல, நீ கிழமைகளை முன்னாடி போகணும். அப்ப மீதி 1னா ஞாயிறு, 2னா சனி, 3னா வெள்ளி, 4னா வியாழன், 5னா புதன். ஓகேங்களா? நான் ரிவர்ஸ்ல போறேன். ஏன்னா முன்னாடி சொன்னால கிழமைகளை முன்னாடி கொண்டு போய்கிட்டே இருக்கேன். இன்று திங்கட்கிழமை, அப்ப மீதி 1 வந்துச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை, மீதி 2 வந்துச்சுன்னா சனிக்கிழமை, மீதி 3னா வெள்ளி, வியாழன், புதன். அப்ப மீதி 5 வந்திருக்கு. அப்ப புதன்கிழமை ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? இதே 75 நாட்கள் பிறகுன்னு சொல்லியிருந்தாலும் கிழமை கூட்டுவேன். பிறகுன்னு சொன்னா கிழமை கூட்டுவேன், முன்னாடி சொன்னா கிழமை கழிப்போம். நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்ட வரைபடத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? ஓகே, இந்த படத்துல எத்தனை முக்கோணம் கண்டுபிடிச்சலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், நம்பர் போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8. ஓகேங்களா? இதுல ஒரு முக்கோணம் எத்தனைங்க ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணுங்க. ஒரு முக்கோணம் எங்க இருக்கு? இது 1ஆ 2ஆ 3ஆ, அடுத்து 4ஆ 5ஆ? இது வராது. ஓகே, எத்தனை வரும் பாருங்க. 1 2 3 4 5 6. அதாவது 1 இது ஒரு முக்கோணம் வருதா? இரண்டாவது நம்பர் ஒரு முக்கோணமா? மூணாவது நம்பர் ஒரு முக்கோணமா? அடுத்து 5 ஒரு முக்கோணமா? 6 ஒரு முக்கோணமா? 7 ஒரு முக்கோணமா? ஏன்னா இப்ப 4 வந்து பாத்தீங்கன்னா முக்கோணம் கிடையாது. 4 வந்து முக்கோணம் கிடையாது, 8மே எனக்கு முக்கோணம் கிடையாது. அப்ப ஒவ்வொருதான் எனக்கு எத்தனை இருக்கு? 6 முக்கோணம் இருக்கு. அப்ப தனித்தனியா 6 முக்கோணம் இருக்கு. இப்ப 2 முக்கோணங்கள் சேர்ந்தா எனக்கு ஏதாவது உருவாக்க முடியுதுன்னு பாருங்க. இப்ப பாருங்க, 1 2 சேர்ந்தா 1 2 சேர்ந்தா ஒரு முக்கோணம் கிடைக்குது. அதே மாதிரி 2 3 சேர்ந்துச்சுன்னா 2 3 சேர்ந்தாலும் ஒரு முக்கோணம் கிடைக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 4 3 4 சேர்ந்தாலும் ஒரு முக்கோணம் கிடைக்குது. அடுத்து 7 6, அதாவது 6 7. அடுத்து 5 6 5 6. அடுத்து இந்த 4 7 4 7. வேற எங்கேயும் கிடைக்குதான்னு பாருங்க. இரண்டு மட்டும் நம்பர் மட்டும் தான் வரும். அப்போ 1 2 சேர்த்தா வருது, 2 3 சேர்த்தா வருது, 3 4 சேர்த்தா வருது, 6 7 சேர்த்தா வருது, 5 6 சேர்த்தா வருது, 4 7 சேர்த்தா வருது. அப்ப இதுல ஒரு எத்தனை முக்கோணம் கிடைக்குது? 6 முக்கோணம் கிடைக்குது. அப்ப 2 முக்கோணமா ஒரு 6 கிடைக்குது. இப்ப 3 முக்கோணமா எத்தனை கிடைக்குதுன்னு பார்க்கலாம். 3 முக்கோணம் பாருங்க. 1 4 7 கிடைக்குதா? 1 4 7. அடுத்து 3 4 5. ஓகே, இது ஃபுல்லா ஒரு முக்கோணம் கிடைக்குதா? 3 4 5. அடுத்து இந்த இதை பாருங்க, 3 சேர்ந்து எது எது? 6 7 8. ஓகேங்களா? இந்த 3 சேர்ந்து கிடைக்குது, இந்த 3 சேர்ந்து கிடைக்குது, இந்த 3 சேர்ந்து கிடைக்குது. வேற எங்கேயும் கிடைக்குதா? இல்ல. அப்ப மொத்தம் எத்தனை கிடைக்குது? 3 தான் கிடைக்குது. ஓகே, அப்ப ஒரு முக்கோணம் 6, 2 முக்கோணம் ஒரு 6, 3 முக்கோணமா ஒரு 3 இருக்கு. எடுத்து 4 முக்கோணம் எங்கேயும் சேருதா? எனக்கு 4 முக்கோணம் சேர்ந்து எங்கேயுமே ஒரு வகை கிடையாது. அப்ப அவ்வளவுதான். அப்ப மொத்தம் எனக்கு எத்தனை வந்திருக்கு? 6 6 3 கூட்டினா வரும் 15. அப்ப எத்தனை முக்கோணங்கள் இருக்கு? 15 முக்கோணங்கள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் நம்ம முக்கோணங்கள் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ வீடியோ முழுமையா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்க, உங்க நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.